Hello students, welcome to Merak Maths. நாம இப்ப பார்க்க போறது 10th standard chapter 6ல வரக்கூடிய example sum 6.10 பார்க்கலாம். Prove that sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a is equal to 2 cosecant a நம்ம prove பண்ணணும். இப்ப LHS சைடு எடுத்து எழுதிக்கலாம். sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டினாமினேட்டர் சைன் பண்றதுக்காக நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல என்ன வரும்னா 1 plus cos a into 1 minus cos a வரும். அதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கிறது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது sin a into 1 minus cos a வரும். இங்க sin a into 1 plus cos a இந்த பக்கமா வரும். அடுத்ததா இடையில நம்ம பிளஸ் போடணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல 1 plus cos a into 1 minus cos a அப்படின்றது எந்த ஃபார்முலா படி இருக்குன்னா a plus b a minus b is equal to a squared minus b squared இந்த ஃபார்முலா இருக்கு. நம்ம அதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணி எழுத போறோம்னா இது a plus b a minus b இருக்கிறதுனால நம்ம a squared minus b squared ஃபார்முலால நம்ம எழுதணும். அப்ப எழுதும்போது 1 plus cos a அப்படிங்கறத 1 squared minus cos squared a நம்ம எழுதணும். அப்ப நியூமரேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா sin a into 1 minus cos a இருக்கு. இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்ப sin a நம்ம 1 ஆல மல்டிபிள் பண்ணும்போது sin a வரும். அந்த sin a எழுதிக்கலாம். அடுத்தது அந்த sin a வை cos a வை மல்டிபிள் பண்ணும்போது sin a cos a வரும். இந்த இருக்கக்கூடிய மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அதை இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கலாம். sin a cos a பக்கத்துல போட்டுக்கலாம். அடுத்ததா பிளஸ் போட்டுக்குவோம். இப்ப இங்க மல்டிபிள் sin a வை 1 ஓட மல்டிபிள் பண்ணும்போது sin a வரும். அடுத்ததா இந்த பிளஸ் 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 இருக்கும். அதனால பிளஸ் போட்டுக்கலாம். sin a வை cos a வை மல்டிபிள் பண்ணும்போது sin a cos a வருது. இப்போ டினாமினேட்டர்ல நம்ம 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் a போட்டாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுல மைனஸ் sin a cos a பிளஸ் sin a cos a இருக்கு. இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிருது. பேலன்ஸ் இருக்கிறது sin a இன்னொரு sin a ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 2 sin a வருது. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் a இருக்கு. இதை நம்ம எந்த ஐடென்டி படி கொண்டு வரோம் அப்படின்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் a is equal to sin ஸ்கொயர் a க்கு ஈக்குவல். அதை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரும் 2 sin a அதாவது ரெண்டு ஆட் பண்ணும்போது 2 sin a இருக்கு. டினாமினேட்டர்ல 1 மைனஸ் cos ஸ்கொயர் a இருக்கு. இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டியை மாற்றும் போது டினாமினேட்டர் இருக்கக்கூடியதை மாற்றும் போது 1 மைனஸ் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் a கொண்டு வரோம். இப்போ நியூமரேட்டர்ல 2 sin a அப்படியே இருக்கு. இப்போ பார்க்கும்போது இங்க sin a இங்க sin ஸ்கொயர் a இருக்கு. இந்த sin a க்கும் இந்த இதுல இருக்க ரெண்டு sin a இருக்கு. இதுல ஒரு sin a க்கு கேன்சல் ஆகுது. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறதுனா 2 by sin a இருக்கு. அதாவது 2 into 1 by sin a கொண்டு வரோம். இப்போ 1 by sin a அப்படின்றது எதுக்கு எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா cosecant theta is equal to 1 by sin theta. அப்போ 1 by sinங்கிறத நம்ம cosecant a ன்னு எழுதலாம். அப்ப 2 into cosecant a நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. சம் புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.